அன்பானவர்களே, இந்த பகல் வேளையிலே தானியேலின் ஜெபம், பாவ அறிக்கையின் ஜெபம் என்பதை தியானித்து தேவ சமூகத்தில் நாமும் அதை பின்பற்றி ஜெபிக்க இருக்கின்றோம். தானியேலின் ஜெபம், பாவ அறிக்கையின் ஜெபம். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் திறந்து வைத்துக்கொள்வோம். தானியேல் இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஒரு விசேஷமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். அந்த ஜெபம் தேசத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னித்து தேசத்தின் தண்டனையை அகற்றி தேசத்துக்கு ரட்சிப்பை, விடுதலையை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலான ஜெபம். இந்த ஜெபத்தை அவர் செய்யும் பொழுது அந்த 1ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் மட்டும் அதில் உள்ள அந்த ஜெபத்தின் விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அங்கே முதல் 3 வசனங்களில் அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் முந்தின ஜெப கூட்டங்களில் இவைகளை சொன்னபடியினால் திரும்பவும் எல்லா விளக்கங்களை கொடுக்கவில்லை. அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து வாசித்து கொண்டிருந்த பொழுது எரேமியா உரைத்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு காரியத்தை கவனித்தார். 70 ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு இந்த பாபிலோன் சிறையிருப்பு இருக்கும் என்பதை கவனித்தார். அப்போ அதன் அடிப்படையில் தான் அவருக்கு இப்படி ஒரு ஜெபம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. தேவன் இந்த ஜனத்தை இப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார், அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒப்பு கொடுத்திருக்கிறார், இனி விடுதலையின் காலம் உண்டு, அதனால் அதுக்காக தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் என்று தான் இந்த ஜெபத்தையே அவர் செய்ததாக 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே அவர் உபவாசித்து ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்திலே நான் முக்கியமாக ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள், நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபம்தான் இந்த தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜெபம். தனி வாழ்வுக்காக ஜெபிக்கிறதற்கு, தப்பு செய்தவர்கள், பாவத்தில் விழுந்தவர்கள் ஜெபிக்கிறதற்கு ஏற்ற ஒரு முன்மாதிரியான ஜெபம் சங்கீதம் 51, தாவீது ஜெபித்த ஜெபம். இந்த ரெண்டும் பைபிளில் இந்த பாவ அறிக்கையின் ஜெபத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த 2 பகுதிகள். முக்கியமாக தானியேல் 9 தேசத்துக்காக, பிறருக்காக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறது. சங்கீதம் 51 தனக்காக பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறது. இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏனென்றால் மனுஷர்கள் எல்லாரும் அடிக்கடி தவறுகிறோம். தவறுகள் வரும்பொழுதெல்லாம் உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து, குற்றங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் மன்றாட வேண்டியது அவசியம். அப்பொழுது அவர் மன்னிப்பார். மன்னிக்கும் பொழுது திரும்பவும் நாம் ஒரு மேன்மையான வாழ்வு, புனர்வாழ்வு அல்லது ரெஸ்டோர்டு லைஃப் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அது வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒருவேளை சிலர் பாவத்தில் விழுந்திருப்பார்கள், சில பாவத்தில் விழுந்திருக்க மாட்டார்கள், மேன்மையான நிலையிலிருந்து குறைவுபட்டிருப்பார்கள். இப்போ சில குறைபாடுகள் வாழ்க்கையில் வந்ததுனால தான் அது அந்த குறைபாடுடைய வெளிப்பாடு தான் பல விஷயங்களில் ஒளி மங்கி போகிறது, விடுதலை இல்லாமல் போகிறது என்று பல விஷயங்கள். அப்போ எல்லாவற்றுக்குமே இப்படி நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு கிருபையை பெற்றுக்கொள்வது, திரும்ப மீண்டு எழும்புவது நமக்கு தேவை. அல்லேலூயா. ஸோ டைம் அனுமதித்தான் நான் அந்த 2ஐயுமே சொல்லலான்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ தானியேலனுடைய இந்த ஜெபத்திலே ஒரு 4 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக அவர் சொல்லுகிற விஷயம் காட்ஸ் நேச்சர் வர்சஸ் சின்ஸ். பாவங்களும் தேவனுடைய சுபாவமும் அல்லது தேவனுடைய தன்மையும் என்று பார்த்தால் 4ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே
உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஒரு கேரக்டர், ஒரு சுபாவம், தன்மை என்னவென்று சொன்னால், அவர் மகத்துவமான தேவன், அதே வேளையில் கிருபை உள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமும் பயங்கரமானவர், அதே நேரத்தில் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவர். இந்த அழகான காரியங்களை அவர் ஆரம்ப வார்த்தையாக தேவனை நோக்கி ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீர் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன், அதே நேரம் நீர் உடன்படிக்கையை காக்கிறவரும் கிருபையை காக்கிறவருமாகிய தேவன். நல்ல ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். தேவனே, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, மிகவும் மகத்துவமானவர், மகா பயங்கரமான தெய்வம். நீர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவன். அதே நேரம் உம்முடைய சுபாவத்தில் இன்னும் 2 விஷயங்கள் கூட சேர்ந்து இருக்கிறது. நீர் உடன்படிக்கையை எப்பொழுதும் காக்கிறவர், உடன்படிக்கையை காக்கிற தேவன். அடுத்தது கிருபையை காக்கிற தேவன். அதுதான் இப்ப இந்த சந்ததியை குறித்து பார்க்கும் பொழுது, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டு, அந்த தண்டனை தான் 70 வருட பாபிலோன் சிறையிருப்பு, அதை அனுபவித்து கொண்டிருக்கிற நாட்கள். அப்போ இதுல அவர் இப்போ அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தேவனை எப்படி சொல்லுகிறார்? நீர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கையை நீர் நித்தியமாய் உடைக்க மாட்டீர், மொத்தமாய் உடைக்க மாட்டீர். அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்ததி தான் இந்த இஸ்ரவேல் சந்ததி. இன்றைக்கு உம்மால் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்றைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா நீர் அந்த உடன்படிக்கையை காப்பீர், அதை விட்டு விட மாட்டீர். அதை நினைப்பூட்டி ஆண்டவரிடத்துல சொல்றார், உடன்படிக்கையை காப்பீர். அடுத்தது ஆண்டவர் மோசையோடு செய்த உடன்படிக்கை உண்டு சீனாய் மலையில. அப்போ அதிலெல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை உடன்படிக்கையிலே சொல்லி இருக்கிறார். அதை மொத்தமாய் உடைத்து போட மாட்டார். அதான் அவருக்கு ஒரு நம்பிக்கை. இன்னும் தேவன் எங்களை எழுப்புவார், ஜெபிக்கலாம், பாவத்தை அறிக்கை செய்யலாம். அப்படி உடன்படிக்கையை நீர் உடைத்து போட மாட்டீர். தாவீதோடு செய்த ராஜரீக உடன்படிக்கை இருக்கிறது, ஆரோனோடு செய்த ஆசாரிய உடன்படிக்கை இருக்கிறது. இதை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் இப்போ 70 வருஷமா மொத்தம் சிதறடிக்கப்பட்டு சிறையிருப்புக்குள்ள வந்து கிடக்கிறோம். எருசலேம் பாழாய் போயிற்று, யூதா தேசம் பாழாய் போயிற்று. ஆனாலும் உம்முடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கிறது. அது நிச்சயம் இன்னும் கண்டினியூ ஆகும். அதுதான் உடன்படிக்கை காக்கிற தேவன். அல்லேலூயா. கூடவே கிருபையை காக்கிற தேவன், கிருபையை காக்கிற தேவன். எங்க மேல கிருபை வைத்தீர். ஆபிரகாம் நீர் அழைத்த பொழுது வந்தான், அவன் மேல் ஒரு பெரிய கிருபை வைத்தீர். யாக்கோப் மேல ஒரு பெரிய கிருபை வைத்தீர். மோசே மேல கிருபை வைத்தீர். எல்லார் மேல, தாவீது மேல மிகுந்த கிருபை வைத்தீர். அந்த சந்ததி தான் இன்றைக்கு இப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் நீர் கிருபையை காக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பக்கம் யாருடைய வாழ்வில் பாவம் இருக்கிறது? எந்த ஜன கூட்டத்தினுடைய வாழ்வில் பாவம் இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மிகுந்த பாவம் இருக்கிறது. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, அல்ல ஒரு கிராமத்துக்காக, ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது பாவம் இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தோடு கூட அதான் சின்ஸ் வர்சஸ் காட்ஸ் நேச்சர்னு சொன்னேன். பாவம் ஒரு பக்கம், மறுபக்கம் தேவனுடைய தன்மை. தேவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது? அது உடன்படிக்கையை காக்கிறது. அல்லேலூயா. சபைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது சபைகளில் பாவம் இருக்கிறது, ஆனால் அங்கேயும் தேவன் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அல்லேலூயா. சபை என்றைக்கும் பாழாகும்படி விடமாட்டார். அவருக்காக வந்த ஒரு குடும்பம் என்றைக்கும் பாழாகும்படி விடமாட்டார். அல்லேலூயா. ஸோ இது முதலாவது மனதில் இருக்க வேண்டும். அடுத்தது 5, 6 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி
உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். அல்லேலூயா. இங்கே ரெண்டாவது விஷயம், காட்ஸ் ட்ரூத் வர்சஸ் சின்ஸ். பாவங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் தேவனுடைய சத்தியம். அதை வச்சு பேசுறார் இந்த 2 வசனத்திலையும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கற்பனைகளை விட்டு உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். அப்போ ஒரே வார்த்தையில் சொன்னால் தேவனுடைய சத்தியம். தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் தருகிற சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? விலகி போய்விட்டோம். அதை ரொம்ப தெளிவாக சொல்றார். எங்கள் பிதாக்களோடு நீர் பேசினீர், ராஜாக்களோடு பேசினீர், பிரபுக்களோடு பேசினீர், ஜனங்களோடு பேசினீர், தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் கொண்டு பேசிக்கொண்டே வந்தீர். ஆனால் உம்முடைய நியாயங்களையும் உம்முடைய கற்பனைகளையும் நாங்கள் விட்டு அகன்று போனோம். இப்போ சத்தியத்தை விட்டு விலகினதுனால எங்களுக்கு இன்றைக்கு இந்த கேடு வந்தது என்பதை அவர் தெளிவாக சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் தந்த அழகான சத்தியம் வேற எந்த ஜாதிக்கும் ஜனத்துக்கும் இப்படி கொடுக்கல. எங்களுக்கு மோசையின் மூலமாக தெளிவாக எழுதி தந்தீர். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் விட்டு விலக விலக நீர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஊழியக்காரர்களை எழுப்பி எங்களை எச்சரித்து கொண்டே இருந்தீர். எங்கள் ராஜாக்களை, எங்கள் பிரபுக்களை, எங்கள் பிதாக்களை, எங்கள் தேசத்து ஜனங்களை எல்லாரையும் எச்சரித்தீர். ஒருத்தரும் கீழ்ப்படியலை, ஒருத்தரும் சத்தியத்துக்குள்ள நிக்கல, திரும்பி வரல. இன்னும் சத்தியத்தை விட்டு வழி விலகி போனோம். அதுதான் இன்றைக்கு இந்த தண்டனை. இது நமக்கு இந்த சரித்திரத்தில் படிக்கும்போது நல்லா தெரியுது. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் பேசுறது, அந்த ராஜாக்களுடைய சரித்திரத்தில் போக போக ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து வருகிறது. கடைசியில் அந்த மனாசே ராஜா சமயத்தில் ரொம்ப கடுமையான எச்சரிப்பு கொடுத்துட்டார். இனி எருசலேமை நான் ஒரு பாத்திரத்தை கழுவி கமத்துறது போல கமத்திடுவேன், அப்படி ஒரு கடுமையான வார்த்தை சொன்னார். ஆனாலும் உடனே செய்யலை. அது போய் திரும்ப சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் அது அப்படியே நடந்தது. எருசலேமில் ஒன்றும் மீதி இல்லாமல் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிட்டு அந்த அளவுக்கு செய்தார். அப்போ அவ்வளவு பெரிய தண்டனையை சொல்லி எத்தனை தலைமுறைகளுக்கு சொன்னார். கேட்கல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளல, சத்தியத்துக்குள்ள வரல, கடைசியில் அடிச்சார். இது அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சத்தியம் அதுலேருந்து நாங்கள் விலகினது தான் இதுக்கு காரணம். அப்போ இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய சமூகம், நம்முடைய தேசம் தேவனுடைய சத்தியத்துக்கு எப்படி இருக்கிறது? அதில் தான் தண்டனைகள் வருகிறது. தேசம் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகுதா, அது தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகுது, தண்டனைக்கு ஆளாகுது. அதே மாதிரி தான் ஒரு சபை, ஒரு குடும்பம், யாரை எடுத்துக்கிட்டான், தனிநபரும் அப்படித்தான் சத்தியத்தை விட்டு விலகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ அறிந்து கீழ்ப்படியாமல் போன என்ன ஆகும்? அடி விழும், தண்டனை விழும். அதுதானே அதுக்கு மறுபக்கம். கட்டுகள் வரும், கட்டுகள். சத்தியத்தை அறிகிறவர்களுக்கு விடுதலை, சத்தியத்தை அறிந்து செய்யாதவங்களுக்கு என்ன வரும்? அப்போ கட்டுகள் வரும். இதான் நிலைமை. அன்னைக்கு இஸ்ரவேலர், அந்த யூதா ஜனங்களுக்கு வந்தது கட்டு, சிறை இருப்பு, பயங்கர கட்டு. அப்போ சத்தியம் மிக முக்கியம். பாவம் ஒரு பக்கம், மறுபக்கம் தேவனுடைய அந்த குணாதிசயம், அதை பார்த்தோம். ரெண்டாவது, பாவம் ஒரு பக்கம், அதுல சத்தியம். நீ சத்தியத்தில் கரெக்டா வர நீ தேவனுடைய கிருபையை பெறுவாய். பாவம் உன்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. பாவம் உன்னிடத்தில் காணப்படாது. சத்தியத்தின்படி நடக்கிறவன்ட்டு என்ன பாவம் இருக்கும்? ஆனா சத்தியத்தை விட்டு விலக என்ன வந்துடும்? ஃபுல் பாவங்கள் வந்துடும். இதை கவனிக்கணும். தனி வாழ்வு தொடங்கி ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கிற விஷயத்திலும் இவைகளை கவனிக்கணும். இந்த தேசம் எந்த சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறது? இன்றைக்கு ஆண்டவர் தேவன் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை விட்டு இந்த தேசம் முழுமையாக என்ன செய்து கிடக்குது? விலகி கிடக்குது. ஆண்டவருடைய ஒழுக்கங்கள், ஒழுக்க போதனைகள், நல்லொழுக்க போதனைகள் எல்லாம் சின்ன பின்னமாகி அருவறுப்புகளும் அசுத்தங்களுமா போயிட்டே இருக்குது. எல்லாம் உண்மைகேடுகள் சொன்னால் அளவே கிடையாது. இப்படி நிறைய பாவங்களுக்குள் தேசம் கிடக்கிறது. அதே போல ஒரு குடும்பம் சொன்னால் குடும்பத்துக்காக ஜெபிக்க கவனிக்கணும். நம்ம எந்த சத்தியத்தில் நிற்கிறோம், எந்த சத்தியத்தை நம்ம அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்,
கண்டும் காணாதவர்கள் போல நிற்கிறோம், கீழ்ப்படிய மனமில்லாமல் இருக்கிறோம். இதெல்லாம் கவனிக்கணும். ஞானஸ்நானத்தை பற்றி எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருப்பார்? ஒரு தடவை முறைகள், சில முறைகள் பேசியாச்சு. இன்னும் கீழ்ப்படிய மாட்டோம்னு சொன்ன அதெல்லாம் எச்சரிப்பு உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருந்துன்னு சொன்னா எத்தனை தடவை திருந்துன்னு ஒரே காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்க முடியும்? கொஞ்ச நாள் பேசுவார், பிறகு அதுக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை தாண்டும் பொழுது தண்டனை வரும். அதனால எல்லாருமே நம்ம எச்சரிப்படைந்து நம்ம அதில் திருந்த வேண்டும். சரி, அப்போ ரெண்டாவது நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய சத்தியம், மறுபக்கம் பாவம். மூன்றாவது 7-8 வசனங்கள். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது, வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம், வெட்கத்துக்குரியவர்களானோம். அல்லேலூயா. இங்கே பாவம் ஒரு பக்கம், தேவனுடைய நீதி மறுபக்கம். காட்ஸ் ஜஸ்டிஸ் வர்சஸ் சின்ஸ். இதை பற்றி பேசுறார். நீதி உமக்கே உரியது. நாங்க இதுல குற்றம் சொல்லவே முடியாது. எங்களை இப்படி ஆக்கி போட்டீரே, எங்களை இப்படி 70 வருஷம் போட்டீரே, ஒரு 7 வருஷம் வச்சிருக்க கூடாதா, 70 வருஷம் ஆக்கிட்டீரே, இப்படியெல்லாம் தான் மனுஷ உள்ளத்துல எண்ணங்கள் வரும். நாம தப்பு செஞ்சிருக்கோம், அதுக்கு தண்டனை அவர் நீதியான தண்டனை தான் தருவாரே தவிர மிஞ்சி அடிக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவருக்கு நீதி உண்டு. அந்த நீதியை இவர் அப்படியே மனசார ஏற்றுக்கொண்டு அறிக்கை பண்றார். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. நாங்கள் தப்பு செய்தான், வெக்கம் எங்களுக்கு தான், வெக்கம் எங்களுக்கு தான். புரியுதா? ஓ, உம்முடைய ஜனத்தை இப்படி கைவிட்டீரே, ஜாதிகள் எல்லாம் உங்களை பற்றி என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? ஓ, இப்படி இருந்தா இப்படி கைவிட்டுட்டால் உமக்கு தானே வெக்கம், உமக்கு. அப்படி அல்ல. அவருக்கு என்ன வெக்கம்? அவர் இன்னும் இதை கொண்டு வந்து நிலைநிறுத்தத்தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப வெட்கம் யாருக்குரியது? நமக்குரியது. இந்த உள்ளம் நமக்கு வேண்டும். இது தேவனுடைய நீதி. தேவனை குற்றம் சொல்லக்கூடாது, தேவனை மனசுலையும் குறை நினைக்க கூடாது. நான் இப்படி எல்லாம் செய்த பிறவும் இப்படி விட்டுட்டாரு, மனுஷனுக்கு இப்படித்தான் வருது. அப்போ அது மனம் திரும்புதல தடுக்குது. நீ உன் நீதிய பிடிக்கிற, தேவனுடைய நீதியை நீ அறிக்கை பண்ணு. உன் பாவத்துக்கு உன் நீதியை நீ யோசித்தீன்னா நீ அதை நீர்த்து போக செய்வாய். பாவத்தை குறித்த உணர்வை நீர்த்து போக செய்வாய். ஓ, நான் அப்படி இருந்தா அவனெல்லாம் பார்க்கலாம், நான் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா எனக்கு ஏன் அப்படி வந்து, அந்த அளவுக்கு அவன் செய்ததையா நான் செய்தேன், எனக்கு ஏன் அப்படி வந்து, இந்த மாதிரிப்பட்ட பல சிந்தனைகள் பலருக்குள் வரும். கஷ்டப்படும் பொழுது முறுமுறுப்பு, கஷ்டப்படும் பொழுது குறை பேசுவது, கஷ்டப்படும் பொழுது எரிச்சல்ல எதேதோ பேசிடுறது, மனுஷனை மட்டும் இல்லை கர்த்தரையும் அப்படி பேசுறது. இந்த குணம் சரி கிடையாது. இது திருந்துறதுக்குள்ள குணமும் இல்லை, திரும்ப அந்த ரிஸ்டோர் பண்ணப்பட்டு மீள்வாழ்வு பெறுகிறதற்குரிய நல்ல குணமும் அல்ல. இன்றைக்கு இந்த ஜபத்தில் உள்ளது போல நமக்கும் வரட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்க தேசம் இந்த நிலைமையில இருக்குன்னா நாங்கள் பாவம் செய்தோம், வெட்கம் எங்களுக்கே உரியது. நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் இப்படி எங்களை பார்வன் கையில் கொடுத்துட்டே இருக்கிறீர், ஒன்றும் சொல்ல முடியாது. வெட்கம் எங்களுக்கே உரியது. நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்தார்கள், எங்கள் ராஜாக்கள், எங்கள் பிரபுக்கள், நாங்கள் தான் பாவம் செய்தோம். வெட்கம் எங்களுக்கே உரியது, நீதி உமக்கே உரியது. அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வேணும். நம்மள நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு. தாங்க முடியாத உடனே வாய் திறந்து வளவளா என்னத்தையா பேசிடுறது. அது கர்த்தரையும் பாதிக்குது, அது தெரியாம பேசுறோம். அதனால வார்த்தைகளில் கவனமா இருக்கணும். யோபு பயங்கரமா நெருக்கப்பட்டான், சோதனைன்னா கடுமையான சோதனை. ஆனா கர்த்தர் அவன் வாயே கவனிச்சிட்டு இருந்தார். அவன் என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. அவன் இவ்வளவு நெருக்கப்பட்டு சோதனைக்குள்ள இருக்கும் பொழுதும் நிதானமாய் பேசினான், அதை கவனிச்சிருக்கிறார்.
இந்த நண்பர்கள் ஆத்திரப்பட்டு என்னென்னமோ உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மேலே கோபம் வருது தேவனுக்கு. அவன் பாதிக்கப்பட்டவன் எவ்வளோ நிதானமாக இருக்கான் பாரு, ஆனால் நீ படப்படான்ட்டு இருக்கிற. அப்படி தான் நண்பர்கள் மேலே கோபம் வந்துச்சு. இதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நம்ம பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கும்போது விடுதலை, அடுத்த ஜெயம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய நீதியை அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நியாயம் இல்லாமல் என்னை இந்த கஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கல, அவர் நீதி இல்லாமல் என்னை இவ்வளவு நாள் இந்த போராட்டத்துக்குள்ள வைக்கல. ஆண்டவர்கிட்ட ஒரு நீதி இருக்கு. நான் இப்போ அவர்கிட்ட கெஞ்சணும். எனக்கு தான் வெட்கம், எனக்கே உரியது. பாவம் நான் செய்தேன், தப்பு நான் செய்தேன், நான் தான் வழி விலகி நடந்தேன், நான் தான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம விலகி போனேன் என்று சொல்லுகிற முழுமையும் நம்ம மேலே எடுத்துக்கொள்ளுகிற தன்மை வேணும். அல்லேலூயா. இப்போ தானியேல் நினச்சிருக்கலாம், எங்கள் ஆட்கள் எல்லாம் ரொம்ப தப்பு செய்தாக பாரு, இன்னைக்கு பாடுபடுறான், எத்தனை பேர் கொல்லப்பட்டு போயிட்டான், எத்தனை பேர் இந்த பாபிலோனில் வந்து பரிதாபமான வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் நான் இதில் உத்தமன், நான் பாபிலோனில் வந்தாலும் ஆண்டவர் என்ன ராஜாக்களோடு உட்கார பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்படி நினச்சிருக்கலாமே. அவன் என்னத்துக்கு தன்னை தாழ்த்தி ரெட்டில் போய் ரெட்டு உடுத்தி இருக்கணும்? எதுக்கு அவன் வந்து உபாசிக்கணும்? இல்லையா? தன் நீதியை கொஞ்சம் நினைச்சிருந்தான்னா சிங்க கபிக்கே ஆண்டவர் நம்மளை தப்பிச்சிருக்கார், ராஜாவின் கோபத்துக்கு தப்பிச்சிருக்கார். நம்ம எவ்வளவு நம்ம வாழ்க்கையை மேன்மையாக காத்துக்கிறோம் அந்த அந்நிய தேசத்தில். அப்படி அவன் நினைக்கல. அவன் எல்லா ஜனத்தோடைய பிரச்சனையும் தன் தலையில் எடுக்கிறான். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் வழி விலகி நடந்தோம், நாங்கள் உம்முடைய சத்தியத்தை பிரமாணத்தை எல்லாம் விட்டு விட்டோம். இந்த மனப்பான்மை ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அந்த ஜபத்துல வெற்றி. அந்த ஜபத்திலே ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தது. எரேமியா எழுதி வச்சபடியே விடுதலை வந்தது. அல்லேலூயா. சரி, அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம் காட்ஸ் ஜஸ்டிஸ் வர்சஸ் சின்ஸ். அடுத்தது 9ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் அவர் திரும்ப அறிக்கை பண்ணுகிறார். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணை ஆக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. ஸ்தோத்திரம். எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினதினால் அவர் எங்களுக்கும் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லி இருந்த உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். அல்லேலூயா. மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். இப்பொழுதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும்
எங்கள் சுற்றுப்புறத்தார்களுக்கும் நிந்தையானோம் என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பாவங்களை அறிக்கை பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இங்கே நாம் இந்த வசனங்கள்லேருந்து பார்க்கும்போது காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் வர்சஸ் சின்ஸ். பாவங்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் தேவனுடைய மன்னிப்பு. அந்த மன்னிப்பை, இரக்கத்தையும் மன்னிப்பையும் நினைச்சு அவர் அதற்காக விண்ணப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இங்கே நான் நிறுத்துகிறேன். ஸோ இந்த காரியங்களை மனதில் வைத்து கொள்வோம். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக என்று ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களை கவனிக்கணும். கர்த்தருடைய குணம் எப்படிப்பட்டது அதை அவர் அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அடுத்தது ஆண்டவருடைய சத்தியம், அதுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடபாடு எப்படி, அதில் வர்ற தோல்வி தான் இந்த பிரச்சனை காரணம். இவ்வளவு கஷ்டத்துக்கும் கர்த்தர் நீதி உள்ளவர், அவரை குறை சொல்ல இடமே இல்லை. அந்த விஷயத்தில் அவர் கிளியராக பேசுகிறார். கடைசியில் இதெல்லாம் நடந்தாலும் இன்னும் அவர் மன்னிக்க தயபெருத்தவர். அல்லேலூயா. மன்னிப்பு இருக்கிறது. அதனால இவ்வளவு நாளும் நாங்கள் கெஞ்சாம கூட இருந்துட்டோம்ப்பா, இப்போ நான் எல்லாருக்காக சேர்த்து உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன் என்று சொல்லுவது போல அவர் கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். அல்லேலூயா. ஸோ இதை மனதில் கொள்வோம். இப்பொழுது அந்த தாவீதின் கன்ஃபெஷன், தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அந்த அறிக்கை குறித்தும் ஓரிரு வார்த்தைகளை நாம் சற்று கவனிப்பது நமக்கு நலமாக இருக்கும். 51வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 51ஆம் சங்கீதத்திலே இதிலே 1 முதல் 13 வரையிலான வசனங்களை பார்க்கும் பொழுது, தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தான். பயங்கரமான பாவம், வேசித்தனம் செய்தான். அதுக்கு மேலே ஒரு துரோகமான படுகொலையும் செய்தான். அதை, அந்த வேசித்தனத்தை மறைப்பதற்கு அந்த அப்பாவியான உரியாவின் மனைவியை இவன் தனக்காக்கி கொள்வதற்காக அவளிடத்தில் வேசித்தனம் பண்ணிக்கிட்டு, அந்த பாவமே பெரிய பாவமாக இருக்கும்போது அது கூட அதை மூடி மறைத்து அவளை தன்னுடைய ஆளாக மாற்றுறதுக்காக அவனை யுத்த களத்தில் கொண்டு நிறுத்தி அவனை துணிகரமாக அல்லது என்ன துரோகமாய் கொலை பண்ணினான். இது ரெண்டும் எவ்வளவு கொடிய பாவம். இந்த பாவங்களை செஞ்சுட்டு ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி அவர் எச்சரித்தார் ராஜாவிடத்தில். உடனே தான் உணர்வு வந்துருச்சு. ஐயோ, நம்ம படு பாவம் செஞ்சிருக்கோமே. உணர்வு வந்தவுடனே அப்படியே தன்னை தாழ்த்தினார். அப்பொழுது அவர் பாடின சங்கீதம் தான் இந்த 51ஆம் சங்கீதம். இதிலே முதல் 4 வசனங்களை பார்க்கும் பொழுது நடந்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. இங்க நாம பார்க்கிறோம், பாவம் ஒரு பக்கம், மனிதனுடைய அறிக்கை மறுபக்கம். மேன்ஸ் கன்ஃபெஷன் வர்சஸ் சின்ஸ். மனிதனுடைய கன்ஃபெஷன் மிக முக்கியம், அறிக்கை மிக முக்கியம். தனி வாழ்விலும் சரி, எங்கும் சரி. பாவம் என்று வந்து விட்டதா, அதை முதலாவது அந்த மனிதன் ஒத்துக்கொண்டு, அக்னாலெட்ஜ் அண்ட் கன்ஃபஸ். முதல்ல நீ செய்த பாவத்தை ஒத்துக்க, ஆம் என்று ஒத்துக்கொள். இரண்டாவது அதை வாய் திறந்து தேவனிடத்திலே அறிக்கை செய். இதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அவர் நல்ல வண்ணம் அறிக்கை செய்தார். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 5லிருந்து 7 வரைக்கும் அவர் சுத்திகரிப்புக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. இங்க அவர் என்ன, மேன்ஸ் ரிக்வெஸ்ட் வர்சஸ் சின்ஸ். மனுஷனுடைய விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார், கெஞ்சுகிறார். என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று கேட்கிறார். வாய் திறந்து அறிக்கை பண்ணது மட்டும் இல்லை,
அதோடு என்ன கேட்குறாரு, என்னை சுத்திகரியும்ப்பா. இது இந்த பாவம் மட்டும் இல்லை, நான் பிறந்ததுலேருந்தே பாவத்தில் தான் கிடக்கிறேன். நிறைய பாவங்கள் இருக்கிறதப்பா. என் தாய் என்னை துர்க்குணத்திலே, என் தாயின் வயிற்றிலே இந்த துர்க்குணத்தில் தான் ஆண்டவரை உருவானேன், பாவத்தில் தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டேன், எல்லாமே பாவம் தான், நிறைய பாவம் என்று சொல்லி தன்னை முழுவதும் தாழ்த்தி என்னை முழுமையாய் சுத்திகரியும், இந்த படுபாவம் நீங்க சுத்திகரியும், இன்னும் இருக்கிற எல்லா பாவங்களும் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவர் கெஞ்சி ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதுவும் வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்கு. மேன்ஸ் ஹோப் வர்சஸ் சின்ஸ். பாவத்தில் விழுந்தாச்சு, உணர்வு இல்லாமல் இருந்தது, இப்போ உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தோன்னு தெரியும், ஐயோ நான் எவ்வளவு படு பாதாளத்தில் விழுந்துட்டேன், இனி எழும்புவேனா. சிலருக்கு அந்த நம்பிக்கை இருக்காது, இனி முடிஞ்சு போச்சு, இனி எல்லாம் போச்சு என்று சொல்லி அதோட நிறுத்திடுவார்கள். ஒரு மன்னிப்பு கேட்பதோட நிறுத்தி விடுவார்கள், அல்லது கழுவும் சொல்றதோட நிறுத்திடுவாங்க. இவர் அப்படி இல்லை, அதுக்கு அடுத்தபடி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. அந்த 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் மன்னிப்பார், என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவாருங்கிற பெரிய நம்பிக்கை. மேன்ஸ் ஹோப் வர்சஸ் சின்ஸ். பாவத்தோடு என் வாழ்க்கை முடியாது, இந்த பாவத்தோடு என் வாழ்க்கை முடியாது, இந்த குறைபாட்டோடு என் வாழ்க்கை முடியாது, என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். அதனால தான் தைரியமா அடுத்து கேட்கிறார், என்னை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கேட்கும்படி செய்யும். 9ஆம் வசனம், என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். இனி அந்த பாவத்தை என்ன செய்யாதீங்க ஆண்டவரே, பார்க்காதீங்க, தயவு செய்து பார்க்காதீங்க. இனி நான் ஒரு புது வாழ்வு வாழணும், ஒரு மேன்மையான வாழ்வு நான் வாழணும். அதனால நீங்க திரும்ப அந்த பழைய பாவத்தை என்ன பண்ணிடாதீங்க, பார்க்காதீங்க, அதை மன்னிச்சிருங்க. அடுத்து, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன அழகான ஜெபம். பாவத்துக்காக பாவத்தை அறிக்கை பண்ணாரு, பாவத்தை மன்னித்து என்னை சுத்திகரியும் கேட்டாரு. அதோட நிறுத்தாம அடுத்து எப்படி வாழணும்னு பெரிய நம்பிக்கையோடு அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே எனக்கு இனி சுத்த இருதயம் வேணும், இந்த மாதிரிலாம் இனி கெட்டு போகக்கூடாது, இனி தப்பு பண்ணக்கூடாது, சுத்த இருதயம். நிலைவரமான ஆவி வேணும். என் ஆவி ஸ்டெடி இல்லை, அதனால தான் இப்படி ஏதாவது ஒன்று கண்டவுடனே பாவத்தில் விழுகிறது. அதுக்காக பிறகு எந்த துணிகரமாக எந்த எல்லைக்கும் போயிடுறது. ஆவி ஸ்டெடி இல்லை, இது செய்யக்கூடாது, வேண்டாம், அப்படி அந்த டைமே ஒரு ஸ்டெடியாக அந்த ஆவி இருந்திருந்துன்னா இந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டேன். அதனால இனி எனக்கு நிலைவரமான ஆவியை தாரோப்பா. எல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்பிக்கையோட அவர் கேட்கிறார். அடுத்தது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, இதனால இனி உங்க சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க அப்பா. பழையபடி உங்க சமூகத்தில் தான் நான் நிற்பேன், என்னை நிற்க வைக்கணும். உங்க பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன செய்திடாதீங்க, எடுத்து போடாதீங்க. அந்த ஆவி எனக்குள் இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை இவ்வளவு ஜெயமா இருக்கிறது. இனி அதை எடுத்து போட்டு சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கை போல வாழ வச்சிடாதீங்க அப்பா, என்னை இன்னும் மகிமையா வாழ வைங்க, அப்படி நம்பிக்கையோட பேசுறார். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. பழையபடி எனக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும், ரட்சிப்பின் சந்தோஷம். இப்போ என்னாச்சு, மனஸ்தாபத்தில் கிடக்கு, பாவம் செய்துட்டனே என்று உணர்த்தப்பட்டு மனஸ்தாபத்தில் கிடக்கிறேன். ஆனால் இனி பழையபடி ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப வேணும். நான் உற்சாக ஆவி என்னை தாங்க வேண்டும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை இப்படி தூக்கி எடுத்து நீ எதிர்காலத்தில் இப்படி நிறுத்திட்டீங்கன்னா நான் இனி இந்த மாதிரி தப்பு செய்கிற ஆளுகளுக்கெல்லாம் உம்முடைய உபதேசத்தை என்ன செய்வேன், சொல்லுவேன், உம்முடைய வழிகளை குறித்து உபதேசிப்பேன், பாவிகள் அதனால் உம்மிடத்தில் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. நான் வியாதியா இருந்தேன், எனக்கு சுகந்தாரும். அப்போ வியாதியஸ்தரெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அநேக வியாதியஸ்தர் சுகமாவார்கள்.
அதே போல சொல்றாரு, நான் பாவியா கிடந்தேன், இப்ப என்னை மன்னித்து என்னை மறுபடியும் தூக்கி நிறுத்தும். அப்ப நிறைய பாதகருக்கு நான் உமது வழியை உபதேசிப்பேன், அந்த பாவிகள் எல்லாம் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஒரு இதாக தாவீதுடைய ஜெபத்துல 3 பகுதிகளை பார்த்தோம். ஒன்று இறந்த காலம், 2வது நிகழ்காலம், 3வது எதிர்காலம். அதை வச்சு அவர் அந்த பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றார். இறந்த காலம் என்ன? தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தது. அது கடந்த காலத்தில் நடந்த பாவம், அதை வாய் திறந்து அறிக்கை பண்ணுறது. பழைய பாவம் அதை அறிக்கை பண்ணாதான் அது மன்னிக்கப்படும். பழையதை எடுத்து சொன்னார். 2வது நிகழ்காலம், இப்போ எனக்கு சுத்திகரிப்பு வேணும், மன்னிப்பும் சுத்திகரிப்பும் இப்போ வேணும் என்று அதை கேட்டார். அது நிகழ்கால காரியம். அதோடு நிறுத்தாமல் ஒரு எதிர்காலம், அதையும் யோசிக்கிறார். நான் திரும்பவும் மகிமையா எழும்பணும், அநேகருக்கு உம்முடைய வழிகளை சொல்லக்கூடியவனாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஸோ இந்த பாவ அறிக்கையின் ஜெபம் மிக முக்கியம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கேட்டதை வச்சு நாமும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்றைக்கு தானியேல் அழகாக இப்படி ஜெபம் பண்ணார். அந்த தானியேல் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எரேமியா தீர்க்கதரிசனம் சொன்னபடியே அந்த 70 வருஷத்தை ஆண்டவர் முடித்து போட்டு அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இல்லட்டா இன்னும் திருந்தாவிட்டா 70 வருஷம் அடுத்து நீண்டு கொண்டே போயிருக்க கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்த்தரோ சொன்னபடியே 70 வருஷத்திலே அந்த சிறையிருப்பை முடித்து வைத்தார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளை எல்லாரும் கண்களை மூடி தானியேல் போல ஜெபித்திடோம், தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடோம், தாசர் பலர் மறைந்தார். திறப்பின் வாயிலே நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். திறப்பின் வாசலில் நிற்கும் சில தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய். அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. அப்படியே ஜெபம் பண்ண தொடங்குவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. முதலாவது நல்ல ஸ்தோத்திரங்களை எல்லா தேவ மக்களும் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமும் பயங்கரமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா வல்லமை உள்ள ஏகாதிபத்தியத்தை உடைய நித்திய சர்வாதிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நித்தியானந்தம் உள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உலாவுகிறவரே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். உன்னதங்களில் உலாவுகிறவரே ஸ்தோத்திரம். உயர் ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு பெரிய தெய்வம் கிருபையை காக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த கிருபையை நீர் காக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்து அழைப்போம். கிருபை வரங்களும் மாறாதவைகளா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே வாருங்கள். ஆமென். தானியேல் ஜெபித்தது போல, தாவீது ஜெபித்தது போல இன்றைக்கு ஜெபித்து நமக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் ஒரு விடுதலை இன்றைக்கு பெற்றுக்கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கைகளை காக்கிற மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடன்படிக்கையை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்களை மறக்காதவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம். வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றையும் நீர் மாற்றுவதில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். glory, 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 glory. நீர் ஒருபொழுதும் உடன்படிக்கையை முறிக்க மாட்டீர். நாங்கள் தான் உடைத்து விட்டு ஓடுகிறோம், நாங்கள் தான் அந்த கிருபையை விட்டு விலகி போகிறோம். இயேசுவே, இந்த வேளையில் கர்த்தர் சமூகத்திலே திரும்பி வருகிறோம். வார்த்தை கொண்டு மனம் திரும்புங்கள் என்று ஓசியாவை கொண்டு நீர் சொன்னது போல வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளால், வாயின் அறிக்கைகளால் நாங்கள் மனம் திரும்புகிறோம், மனம் திரும்புகிறோம், மனம் திரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the lord, praise the lord, praise the lord. glory, 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 glory. எல்லாரும் வாய் திறந்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவனே இரக்கம் செய்யணுமே. உம்மிடத்தில் திரும்பி வருகிறோம், பாதத்தை பற்றி கொள்ளுகிறோம், பாதத்தை பற்றி கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் முதலாவது தாவீதை போல நமக்காக முதலாவது ஜெபம் பண்ணுவோம். இரண்டாவது தானியேலை போல தேசத்துக்காக ஜெபிக்கலாம். முதலாவது தாவீதை போல எல்லாரும் வாய் திறந்து நல்ல இதயம் திறந்து அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆமென். ஒளித்து மறைத்து வைக்காதுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தயங்காதுங்க. என்ன வார்த்தை உள்ளத்துல வருதோ அதை அப்படியே வாய் திறந்து அப்பா என்று கூப்பிட்டு சொல்லுங்க. ஆமென். ஒரு பெரிய விடுதலை வரும், கட்டுகள் உடைக்கப்படும், சிறையிருப்புகள் மாறும். ஹல்லேலூயா. தாவீது பாவத்திலே வாழ்ந்திருந்தா ஒரு வெட்கக்கேடா மரிச்சிருப்பான். ஆனா பாவத்திலிருந்து எழும்பினதுனால அவன் மகிமையோடே மரித்தான் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாவம், எந்த குறைபாடு உள்ளதோ அதை சுமந்து கொண்டே வாழக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும். அதிலிருந்து இன்றைக்கு விடுதலை பெற வேண்டும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். நல்ல வாய் திறந்தா தான் முடியும், உள்ளத்தை திறந்தா தான் முடியும். சும்மா அமிக்கி அமிக்கி இருந்தா உன் பாவத்தை மறைத்தால் நீ வாழ்வடைய மாட்டாய். அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நீ இரக்கம் பெறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஆமென், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, ஆமென், எல்லா அநியாயம் நீங்க நம்மை சுத்திகரிக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். ஓலபா கபரபா ஷலபதரா தூரபா. அறிக்கையிடு மகனே, அறிக்கையிடு மகளே. ஆமென். நினைவில் வருகிற கடந்த கால பாவங்களை அறிக்கையிடு. தாவீது அறிக்கை செய்தது போல நல்ல அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. கடந்த கால பாவங்கள் ஓ லபகந்து லப ஷகலா தினஹந்து ரிவி ரிவி கபரப ஷலபதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்துவிடும். எங்களுடைய இந்த வார்த்தைகளை நீர் அங்கீகரித்து எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு மன்னியோ. உங்க சத்தியத்தை விட்டு விலகின எல்லா பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. உம்முடைய பரிசுத்தத்தை விட்டு விலகின, உம்முடைய நல்ல ஒழுக்கங்களை விட்டு விலகின ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது இவைகளை விட்டு விலகின இயேசுவுக்காக வைராக்கிய வாஞ்சையாய் பிரதிஷ்டையோடு வாழ்க்கை செய்த அனுபவங்கள், நல்ல தியாகங்கள், ஆமீன், சுயநலமற்ற அனுபவங்கள், இவைகளை எல்லாம் விட்டு விலகின குற்றங்களை மன்னித்தருளும், 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 மன்னித்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். பிறருக்காக ஜெபித்த ஜெபங்கள், இன்றைக்கு ஜெபங்கள் குறைபட்டு போயிற்று. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே, இரக்கம் செய்யணுமே. உலப கத்துர பௌஷல
சபல பௌதரா சந்தர பௌதரப கபலப ஷில பௌதுரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, மகிமையானவரே, கிருபை உள்ள தேவனே, glory 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 glory. ஆமென். மன்னித்தருளும் 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 மன்னித்தருளும். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும், எங்கள் குறைவுகளை மன்னித்தருளும். ஈசோப்பினாலே சுத்திகரியோ, இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரியும் 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 சுத்திகரியும். எங்கள் சகல பாவங்களையோ, வார்த்தையில் வந்த பாவங்கள் குற்றங்கள், பார்வையில் வந்த பாவங்கள் குற்றங்கள், ஆமென், கால் நடக்கையில் வந்த போக்குவரத்துகளில் வந்த குற்றங்கள், கை செயல்களில் வந்த எல்லா குற்றங்களை மன்னியோம் ஆண்டவரே, மன்னியோ. எல்லா கொடுக்கல் வாங்கல் குற்றங்களை மன்னியும் 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 மன்னியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, மன்னித்தருளும் 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 மன்னித்தருளும். உல பல 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 பலப தூர பலப சந்தர பௌதரப கபலப ஷிகல பௌதர சந்துனா லிவிரி விரி விரி கபரப ஷரபதுரப தூர பலபு கபரப ஷலபதுரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மன்னித்து இறங்கும் மன்னித்து இறங்கும் மன்னித்து இறங்கும். ஒவ்வொரு தனிநபர் பாவங்களை மன்னித்து இறங்கும். தனி நபருடைய வாழ்க்கையில் உண்டான குற்றங்கள் குறைகளை மன்னித்து இறங்கும். ஞானஸ்நான உடன்படிக்கை உம்மோடு செய்து கொண்டவர்கள், ஆனால் அந்த உடன்படிக்கையை மீறி நடந்த பாவங்களை மன்னியும். ஞானஸ்நான உடன்படிக்கையின் பாவங்கள், உடன்படிக்கை மீறி நடந்த பாவங்கள் குற்றங்கள் குறைபாடுகளை எல்லாருக்கும் மன்னியும். பரிசுத்த ஆவி என்கிற உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் ஆவியை எங்களுக்குள்ளே நீர் வைத்தீரப்பா. அந்த ஆவியானவரை துக்கப்படுத்த அனுபவங்களை மன்னித்துவிடும். அந்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்பட்ட அனுபவங்களை மன்னித்துவிடும். ஆவியானவருக்கு செவி கொடுக்காமல் மனம் போல் நடந்த அனுபவங்களை மன்னித்துவிடும். தேவனே, ஒவ்வொரு உள்ளங்களிலும் கர்த்தர் ஆண்டவரே நல்ல வாய் திறந்த அறிக்கையை கொண்டு வர உதவி செய்யணுமே. ஆவியானவரே, நீங்க உதவி செய்யாவிட்ட அறிக்கையும் செய்ய மாட்டார்களே அப்பா. விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாதே அப்பா. எல்லாவற்றுக்கும் நீங்க தான் ஒரு இரக்கத்தை இப்பொழுது கட்டளையிட வேண்டும் அப்பா. எல்லா உள்ளங்கள் திறக்கும்படி, எல்லா உதடுகள் திறக்கும்படி, ஆமென், பாவ அறிக்கை செய்யும்படி. உரபப பாபா ஷபலப கபரப துரா சந்தல தி கந்தர பௌதரபி ஷலபல பல பல பலப ஷிலபல பல பலப. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வல்லமை, ஆமென், சுத்திகரிக்கும் வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியில் ஒரு பலமான கிரியை செய்யட்டும். இயேசுவே, ஆமென், உங்க இரத்தத்தினால் கழுவுகிறவ, பரிசுத்த ஆவியினால் எங்களை கழுவுகிறவ, கழுவுமையா 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 கழுவுமையா. சிட்சைகளால் சுத்திகரிக்கிறவ, சிட்சைகளை பெற்றும் கூட சுத்திகரிக்கப்படாம, மனம் திரும்பாம, தாழ்மைப்படாம வாழுகிற பரிதாபங்களை ஒவ்வொருவரை விட்டு ஆண்டவர் அகற்றுவீராக. மன்னித்தருளும் மன்னித்தருளும் மன்னித்தருளும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். நல்ல மன்னிப்புக்காக கதறுங்கள், மன்னிப்புக்காக கூப்பிடுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. வல்லவரே, நல்லவரே, 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 இரக்கம் செய்கிறவரே, கிருபையை காக்கிறவரே, உடன்படிக்கையை காக்கிறவரே. நாங்கள் உடன்படிக்கையை விட்டு விலகினாலும் நீர் அந்த உடன்படிக்கையை உடைத்து போடவில்லை அப்பா. அவன் போயிட்டான், எந்த ஆலயம் போறான்னு நீங்க விடலப்பா. திரும்பவும் எங்களுக்காக காத்து இருக்கிறீங்கப்பா. எப்பொழுது என் பிள்ளை திரும்ப வருவா, நான் அவனை என் உடன்படிக்கைக்குள் அணைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்க காத்து இருக்கிறீங்கப்பா. இளைய குமாரனுக்காக தகப்பன் காத்திருந்தது போல எங்களுக்காக இன்னமும் நீங்க காத்திருக்கிறீங்க. ஆமென். சிலுவையிலே நீட்டப்பட்ட உங்க அன்பின் கரம் இன்றைக்கும் முடக்கப்படவில்லை அப்பா. ஆமென். சிலுவையில் திறந்த வழி இன்றைக்கும் அடைக்கப்படவில்லை அப்பா. ஆகவே நாங்கள் தைரியத்தோடு உங்க இரத்தத்துக்குள்ளே வருகிறோம். அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு மறுபடியும் கிருபாசன தண்டை வருகிறோம் 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 வருகிறோம். உலப கபரப ஷிலபலபலப ரிகந்தல ரதுரப ஷலபதுரியா. பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பிரகாரத்துக்குள்ள கூட கால் வைக்க, ஆமென், எந்த அருகதை இல்லாதவர்கள், ஆனால் மறுபடியும் உங்க இரத்தத்துக்குள்ளே வருகிறோம், இரத்தத்துக்குள்ள வருகிறோம். ஆண்டவரே, சுத்திகரியும் 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 சுத்திகரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மன்னித்து இறங்கும் மன்னித்து இறங்கும் மன்னித்து இறங்கும். மறுபடியும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படி செய்யும். மறுபடியும் நீர் நொறுக்கின
எலும்புகள் களி கூறும்படி செய்யும், களி கூறும்படி செய்யும். இந்த வார்த்தைகளை சொல்லியே ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி சொல்லி அறிக்கை பண்ணுங்க. தேவனே சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் காணும்படி செய்யும் அப்பா, கேட்கும்படி செய்யும் அப்பா. நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறட்டும் ஐயா. இன்னைக்கு சரீரம் முழுசும் வியாதி, நீர் எலும்புகளை நொறுக்கி விட்டு எலும்புகளில் சுகமில்லை, அதனால் சரீரம் முழுவதிலும் சுகமில்லை. ஆனால் இப்பொழுது உம்முடைய மன்னிப்பு எங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறதுனால நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும்படி செய்யும், களி கூறும்படி செய்யும். இழந்த பலன் வருவதாக, இழந்த சுகம் வருவதாக, அற்புதங்கள் தானாய் நடப்பதாக. உலப கத்துர பௌஷல பௌரப துரபல புகபர பௌஷந்தர பௌதர பஷில பதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். அப்பா, அந்த பழைய பாவங்களை நீர் பாராதபடி உமது முகத்தை விட்டு அதை அகற்றி போடும்ப்பா. முதுகு பின்னால எரிந்து போடுங்கப்பா. ஆமென், ஆமென். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அதை விலக்கி போடுங்கப்பா. அந்த பாவத்தை திரும்ப நினைக்காதீங்கப்பா. அந்த கெட்ட காரியங்கள் ஒன்றையும் திரும்ப நினைக்காதீங்கப்பா. சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடும்ப்பா, சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடும்ப்பா. என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கிவிடும், முழுசும் நீக்கிவிடும். மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அது வரக்கூடாது, திரும்ப அந்த பாவம் வராதபடி, திரும்ப அந்த அக்கிரமம் என்னை தொடராதபடி மன்னிப்பு கேட்பதும், வீட்டுக்கு போன பிறகு திரும்ப அதை செய்வதும், அந்த நிலைமை இன்றோடு மாறி போவதாக. அதை நீக்கி அருளோ, அதை என்னை விட்டு நீக்கி அருளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்பா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்பா. ஆமென், ஆமென். இழந்த எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் வரட்டப்பா. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுபடி எனக்கு வரட்டப்பா. ஆவிக்குரிய கிருபை வரங்கள், ஆவிக்குரிய பிரகாசம் மறுபடியும் ஜுவாலித்து எழும்பட்டும். அக்கினியை போல, அக்கினியை போல, அக்கினியை போல பரிசுத்த அக்கினி என்னிலே ஜுவாலித்து எழும்பட்டும். என் உள்ளம் எப்பொழுதும் இயேசுவுக்காக துடித்து கொண்டிருக்கட்டும். இயேசுவின் அன்பினால் ஏவப்பட்ட ஒரு ஆவியாய் இருக்கட்டும். நான் நடப்பதும் நிற்பதும், ஆமென், செயல்படுவதும் ஓடுவதும் இயேசுவின் அன்பினால் ஏவப்பட்டு 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 ஏவப்பட்டு. ஓ, அந்த கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு. திரும்ப பாவத்தில் விழாதபடி காத்தருளும், காத்தருளும், காத்தருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் திரும்ப திரும்ப இன்னும் கிருபை வரங்களை தந்து என்னை பிரகாசிப்பித்தருளும், என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். ஆமென். எஜமானே, உமக்கு உபயோகப்படுகிற பாத்திரமா என்னை கரத்தில் எடும், கரத்தில் எடும், கரத்தில் எடும், கரத்தில் எடும். ஷபபா பாபா ரிகபர புகபர புகபல பகபர பௌலபரபா ரிஃபெரி ஃபிரி ஷலபதரபா. ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் வரட்டும். இன்னைக்கு உலக சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு, அழிந்து போகிற பொருளை பற்றின சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு, எனக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உற்சாகமான ஆவியை தாரும், உற்சாகமான ஆவியை தாரும். இந்த சோர்வு சஞ்சலம் எல்லாம் ஓடி போகட்டு, ஓடி போகட்டு. பாவத்தினால வந்தது, பாவத்தினால வந்தது, அக்கிரமத்தினால வந்தது, சத்தியத்தை விட்டு விலகினால வந்தது, இயேசுவை விட்டு விலகினால வந்தது, ஜெபிக்காதனால வந்தது, ஓ ஜெபக்குறைவினால, பைபிள் கையில் எடுக்காதனால, பைபிள் வசனம் வாசிக்காதனால, இயேசுவுக்காக வாழாததுனால வந்த எல்லாத்தையும் மாற்றி பழையபடி உற்சாக ஆவி, உற்சாக ஆவி, உற்சாக ஆவி. பாதகருக்கும் உடைய வழிகளை உபதேசிக்கிறவனாய் என்னை எழுப்புவீராக நாதா, எழுப்புவீராக நாதா. அநேக பாவிகள் என் மூலம் மனம் திரும்பத்தக்கதாக எழுப்புவீராக நாதா, எழுப்புவீராக நாதா. நாளை ஓய்கோ சண்டையிலே என் மூலம் சிலர் சர்ச்சுக்கு வரணும் அப்பா, என் மூலம் வருகிற மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா. அநேகர் மனம் திரும்பத்தக்கதாய், அநேகர் கர்த்தருடைய சீஷர்களாய் மாறத்தக்கதாய், அநேகர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று எழும்பத்தக்கதாய் பெரிய காரியங்களை என் மூலம் நடப்பிக்கணுமே, என் மூலம் நடப்பிக்கணுமே. இழந்து போன கிருபைகள், வரங்கள், இழந்து போன உபயோகம், பயன்பாடுகள் வருவதாக, வருவதாக, வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலப கத்துர பௌலபர பௌஷர பௌதர சந்தர பௌதர பஷில பௌதரியா. ஆமென், ஆமென். இப்பொழுது தேசத்துக்காக, சபைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்கள் தெருவுக்காக, உங்களுடைய சமுதாயத்துக்காக எல்லாரும் கொஞ்சம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே தானியேலை போல ஜெபி
ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் மகிமையும் மகத்துவமும் பயங்கரமான தேவனப்பா. அதே வேளையில் கிருபையை காக்கிறவரப்பா, உடன்படிக்கையை காக்கிற நல்ல தேவனப்பா. அதனால் எங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய தைரியம் கிடைத்ததப்பா. என் தகப்பனே, இப்பொழுது எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரோ. தேசத்தில் இருக்கிற ஆமீர் ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டங்கள், ஒவ்வொரு கிராமங்கள், பட்டணங்களை கண்ணோக்கி பாரோ. நாங்கள் வாழுகின்ற தெருக்களை கண்ணோக்கி பாரோ. எங்கள் குடும்பங்களை கண்ணோக்கி பாரோ. எங்கள் உறவினர்களை கண்ணோக்கி பாரோ. எங்கள் சபைகளை கண்ணோக்கி பாரோ. சபையில் கூடி வருகிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரோ. என் தகப்பனே, எல்லாருக்கும் இரக்கம் செய்யுமப்பா, இரக்கம் செய்யுமப்பா, இரக்கம் செய்யுமப்பா. உம்முடைய நல்ல தன்மையை நாங்கள் அறிந்திருந்தோம், உம்மை விட்டு விலகி விட்டோமே. அந்த குறைகளை மன்னியும், மன்னியும், மன்னியும். தேசம் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும், சபைகள் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும், மறுபடியும் மகிமையாய் எழும்பட்டும். பாழாய் கிடக்கிற எருசலேம் மறுபடியும் மகிமை அடையட்டும். பாழாகி போன யூதா தேசம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படட்டும். உலபா தூரபா ஷபலா ரகபா ரபலா மோஷலா. ஆமென். அப்படியே எங்கள் தேசத்தில் நடக்கட்டும், எங்கள் சபைகளுக்குள்ள நடக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தை விட்டு விலகி போனோம், உம்முடைய பிரமாணங்களையும் உம்முடைய நியாயங்களையும் உம்முடைய கட்டளைகளை விட்டு விலகி போனோம். வேறுபடு, பரிசுத்தமாகு என்று எத்தனையோ முறை நீர் எச்சரித்தோம். சிலர் அதை விட்டு துணிகரமாய் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அவனை மன்னி, இவளை மன்னித்து விடு என்று நீர் எச்சரித்தோ. சிலர் உம்முடைய சத்தியத்தை கீழ்ப்படியாம விலகி போய் கொண்டே இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, தாழ்மைப்படு, ஆமென், பெருமையை விடு, அகந்தையை விடுன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப ஆமென் பெருமைக்கு இடம் கொடுக்கிறாங்கப்பா. எரிச்சலை விட்டு விடு, பகையை விட்டு விடு, ஆமென், கோபத்தை விட்டு விடு என்று நீங்க திரும்ப திரும்ப வசனங்களிலிருந்து எச்சரித்தோம். சிலர் அந்த சத்தியத்தை விட்டு விலகுகிறார்கள். அப்பா இயேசுவே, மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே. எங்கள் தேசத்தில் இந்த பாவங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கிறதப்பா, இன்னும் பயங்கரமா விளைந்து கொண்டு போகிறதப்பா. என் தகப்பன் மன்னித்து இரக்கம் செய்து விடும்படியாய் கெஞ்சி கூப்பிடுகிறோம், பாதம் பற்றி மன்றாடுகிறோம். ஆமென். நீர் நீதி உள்ளவர் என்று சொல்லுகிறோம், நீர் நீதி தவறாதவர் என்று சொல்லுகிறோம், நீர் நீதியில் பிறளாதவர் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது ஏன் எங்களை கைவிட்டு என்று நாங்கள் சொல்ல எங்களுக்கு வாய் வரல. ஏன்னா நீர் நீதி உள்ளவர் அப்பா, நீர் செய்வதெல்லாம் நியாயம் அப்பா. எங்கள் பாவத்துக்கு தக்கதா தண்டிக்காம ஏதோ சில சிக்ஷைகளை தருகிறீங்க, அதை புரிந்து கொள்ளுகிறோம். இதையே எங்களுக்கு தாங்க முடியல. எங்கள் பாவத்துக்கு தக்கதாய் தண்டித்திருப்பீரானால் அழிந்து போயிருப்போமே, நாசமாய் போயிருப்போமே. ஆனால் அப்படி செய்யல, நீதியும் கிருபையும் சேர்த்து செயல்படுத்துகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே உம்மை முறுமுறுத்தவைகளை எங்களுக்கு மன்னியும், உம்மை பற்றி குறை பேசினதை எங்களுக்கு மன்னியும், மனசுல உம்முடைய அன்பை விட்டுவிட்டதை மன்னியும், அல்லது உம்முடைய அன்பின் அந்த பற்றுதலில் குறைவுபட்டதை மன்னியும். ஆண்டவர் இரக்கம் செய்து நீர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர், நீதி உள்ளவர் என்று நாங்கள் உள்ளத்திலிருந்து அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா. அதே வேளையில் நீர் மன்னிப்பை அருளுகிற தேவன், மன்னிப்பை அருளுகிற தேவன், சுத்திகரிக்கிற தேவன், திரும்ப பாவத்தில் விழாதபடி காக்கிற தேவன். இந்த கிரியைகள் எங்கள் சபைகளுக்கு உண்டாகணும், எங்கள் ஆண்டு சுற்றுப்புறங்களில் உண்டாகணும், எங்கள் தேசத்தில் உண்டாகணும், உலக நாடுகளில் உண்டாகணும். இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகிற தலைமுறைகளுக்குள்ளே இயேசுவே அன்றைக்கு தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் ஜெபித்த ஜெபத்தை போல ஆண்டவர் எங்கள் ஜெபங்களையும் கிருபையாய் வந்து ஆண்டவர் கேட்டு செவி கொடுத்து பெரிய காரியங்களை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா, வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளையே கொஞ்ச நேரம் பேசுங்க, அந்நிய பாஷைகளையே பேசுங்க. ஆவியானவருக்கு அதிகமா இடம் கொடுங்க, அதிகமா இடம் கொடுங்க. ஆமே, தமிழ் பாஷையை நிறுத்தி நல்ல அந்நிய பாஷையில் எவ்வளவு ஆமே அந்நிய பாஷை பேச முடியுமோ கொஞ்ச நேரம் பேசுங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இப்பொழுது என்னை நிரப்புமப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல ஸ்தோத்திரம், அல்லேலூயா என்று நீங்க சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார், நிரப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நல்ல வாய் திறந்து, வாய் விரிவாய் திற,
நான் அதை நிரப்புவேன் சொன்னாரு, நன்மைகளால் நிரப்புவேன் சொன்னாரு. ஆமென் ஆமென். அபிஷேகம் பெறாதவர்கள் ஆமென் நிச்சயமா இப்பொழுது நல்ல சத்தமா வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பும், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். ஆமென். அந்நிய பாஷையின் வரம் உங்களுக்கு தருவா, ஆவியின் வரங்களை புதுப்பிப்பா. பெற்றுக்கொண்டவர்கள் நல்ல நான் சொன்ன மாதிரி அந்நிய பாஷையில எவ்வளவு நேரம் பேச முடியுமோ திரும்ப அந்நிய பாஷையிலே பேசுங்க. ஆவியானவருக்கு முழுமையா இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள் சில கிரியை செய்ய விரும்புகிறார். This is the time of restoration. This is the time of reinstallation. Hallelujah, hallelujah. தேவன் செய்யட்டும். மறுபடியும் தூக்கி நிறுத்தும், எடுப்பித்து நிறுத்தும், கட்டி எழுப்போம். Glory, glory, glory. Thank you. Shaba baba baba shiba baba orikala kara dura ba shala bala ribir shala bala kabala shala bala rigandala dura ba shila dura bala shala difandala kabala shila bala kabara dikandala duri bi shinu dura kaba difandala shala bala kabara shala vauriya ella kattugal உடைக்கப்படட்டும், எல்லா தடைகள் மாறி போகட்டும். திரும்ப அந்த பாவம் தலை தூக்கவே முடியாதபடி ஆவே தூர அகன்று ஓடட்டும். shiba baba liberi shala vaduriya. ஓ என்னை புது மனுஷியாய் உருவாக்குகிற ஆவியானவர் உலபதலகத்தர பக்கபல முஷல பௌரி அந்தல பௌக்கமன பஷல பௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களுக்குள் வெளிப்படும் பொழுது சரீர சுகம் உண்டாகும். எங்களுக்குள் நீர் வெளிப்படும் பொழுது ஜீவியத்தில் சுத்திகரிப்பு உண்டாகும், ஆவியில் உற்சாகம் உண்டாகும், புது பலன் உண்டாகும், புதிய கிருபை வெளிப்படும், வல்லமை வெளிப்படும், வார்த்தை வெளிப்படும். ஓ ஜீசஸ் 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 லிவிரிவிரிவிரி கப ஷலபல பல 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 பா லிவிரிவிரிவிரி கபல பரப ஷிலபதுரி சந்தலப கபலபா ஒரு விரிவிரிவிரி கபலப ஷிலபதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஓ க்ளோரி. எங்களை முற்றும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம், எங்களை முற்றும் உங்க கையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவுக்காக வாழ்வேன் என்று சொல்லுகிறேன். வாய் திறந்து சொல்லுவோம், இயேசுவுக்காக வாழ்வேன். தம்பிமார் தங்கச்சி எல்லாம் சொல்லு, இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காகவே வாழ்வேன். என் இயேசுவுக்கு மகிமை சேர்ப்பேன், என் இயேசுவுக்கு எப்பொழுதும் மகிமை சேர்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, glory, hallelujah, hallelujah. மறுபடியும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது என்று ருசித்து பார்க்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு வாழ்க்கை, தனி வாழ்க்கைக்காகவும் பிறருக்காக, தேசங்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் சிறிது நேரம் அன்னைக்கு தானியேல் ஜெபித்தது போல ஜெபித்தோம்ப்பா. அடுத்து தாவீது ஜெபித்தது போல ஜெபித்தோம்ப்பா. இந்த ஜெபங்கள் அடிக்கடி எங்கள் தனி வாழ்க்கையில் வரட்டும், குழுவாய் ஜெபிக்கிற இடங்களில் வரட்டும். இதனால் எங்களுக்கும் சரி, தேசத்துக்கும், எல்லா பகுதி மக்களுக்கும், சபைகளுக்கும் ஒரு உயிர்மீழ்ச்சி உண்டாக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. உங்கள் வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இன்று மதியம் நடைபெறுகிற ஞானஸ்நான ஆராதனை நீர் ஆசீர்வதித்து நீர் மகிமைப்பட வேண்டும். தெரிந்து கொண்டவர்களை உமக்குள் ஆக்கி உம்முடைய உடன்படிக்கை அவர்களிடத்தில் இன்று உறுதிப்படுத்தி காலமெல்லாம் அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிற்கும்படி கிருபை பாராட்ட வேண்டும். மாலை நடக்கிற கால் கழுவுதல் மற்றும் கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். மிகவும் மகிமையாக்கித்தாரும், ஆசீர்வாதமாக்கித்தாரும், மேன்மையாக்கித்தாரும். நாங்கள் உமக்காக பிரகாசித்து ஆமென் ஜுவாலித்து பிரகாசிக்கிற சுடர்களாய் காணப்பட எங்களை புதுப்பியும் பலப்படுத்தும். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாளை ஓய்கோஸ் சண்டே சர்வீஸை மிகவும் ஆசீர்வதித்து ஒரு திட்டவட்டமான பெரிய ரட்சிப்பின் கிரியை வெளிப்படுவதற்காக கர்த்தர் கிரியை செய்யும். தொடர்ந்து இந்த சபை எழுந்து நிமிர்ந்து நின்று பயன்படட்டும். நாங்கள் எல்லாரும் எழுந்து நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஆமென் வாழட்டும் அப்பா, செயல்படட்டும் அப்பா. இந்த தேசத்திலும் தேசங்களிலும் நல்ல மாற்றங்களை, நல்ல கிரியைகளை கண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களை வழி நடத்தும் அப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்.
துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.